Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா Jackfruit Pancake தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியான ரெசிபி, ஆனா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் இத ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 லிருந்து 20 பலாப்பழச்சோலையை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஜாக்ஃப்ரூட் ஃப்ளேவர் நிறைய வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஜாக்ஃப்ரூட். இப்போ அதில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கப் நான் மைதா எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வேணும்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல பேட்டராக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் நம்மளோட மாவு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் நம்மளோட பேன் கேக் கரெக்டாக வரும். ஸ்டவ்வில் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. அது நான்ஸ்டிக் பேன் ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆனதும் நம்ம இப்போ அதில் நம்மளோட பேன் கேக் பேட்டரை ஊற்றிடலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரதோட குக் பண்ணிக்கோங்க. சாஃப்டான ஃப்ளஃபியான ஜாக்ஃப்ரூட் பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ஜாக்ஃப்ரூட் சீசன், அதனால் இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.